நம்ம சேனலை பார்க்குற 87-84% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் நீங்கள் ஏதோ ஒரு இது இருக்குதுனால தானே பார்ப்பீங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்ணங்கோயில் ஒயின் ஷாப்பு கிருஷ்ண கோயில். ஆ, நன்றிண்ணா. இன்றைக்கி ரேப்பிடோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரேப்பிடோவில் என்ன பெரிய ஆர்டர் போடுறாங்களா? ஏன்னா போட்டது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் ரேப்பிடோவில் ஃபஸ்ட்டு எதுனா ஆர்டர் போடுறாங்களா? பெரிய ஆர்டர் போட்டாங்கன்னா அதுக்கடுத்து போட்டு ஆன் பண்ணி வச்சுன்னா அதே சேம் லொக்கேஷன் நான் ஆர்டர் எடுத்துன்னு போவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி ஆர்டர் தெரியாது. புதுப்பேட்டைக்கு போனால் கொஞ்சம் புதுப்பேட்டை சிந்தாரப்பேட்டை அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் இது நான் ஜங்ஷன் போவோம்ல, அந்த ஜங்ஷன் போனால் எதுனா ஆர்டர் போடுவாங்க, நல்லா ஆர்டர் போடுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் போயின்னுக்கிறேன். இப்போ இங்கே ரொம்ப நேரம் நின்று கற்றுது. குளத்தூர் ஆர்டர் போட்டாங்க. சரி எடுத்துடலாமே எடுத்துட்டேன். அந்த பக்கம்தான் போகணும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகணும். எப்படி போகுமா? முத்துக்குமா? நான் பார்த்து ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தாச்சுங்க. குளத்தூர் தான். என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண. சரி லொக்கேஷன் போட்டுப்போம். ஏங்க அப்படியே இப்படி போய் நான் போட்ட ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். ரேப்பிடோவில் லக்ஷ்மிபுரம் போட்டுக்கிறாங்க. லக்ஷ்மிபுரம் வந்து குளத்தூர் தாண்டி லெஃப்டில் பார்சல் தான் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா 9 கிலோமீட்டர் காட்டுச்சு. எவ்வளோ தெரில எவ்வளோ வரும்ன்ட்டு. பரவாயில்ல எட்ரான்ட்டு எடுத்துட்டேன். சரி தேங்க்யூ. ஓடிபி 33. ஓகே. நிமிஷம் மாரி இருக்கிற ஆர்டர் தாங்க. போகிற வழியே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கு இப்பயே கொடுத்துட்டாங்க. 145க்கு 150 போதும். சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. போகிற வழியில் நம்ம என்ன பேசின்னு போவோம். நண்பர்களே, நேற்று நான் மரம் 100 சப்ஸ்கிரைபர் மரம் நட சொன்னேன்ல, அதுக்கு ட்ரீ வந்து இங்கே கீழ்பாக்கு வாட்டர் டேங்க் ரோட்டில் இருக்கிற 2 இந்த செடி கடை, இந்த சிக்னல் இருக்குதுல்ல, இந்த சிக்னல் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 கடையிலையும் பார்த்தேன். சரி எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த கடையில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கடையில் வந்து பூலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அம்மாவுக்கும் 2 ரோஜா வாங்கி கொடுத்தேன், ரோஜா செடி. அதுக்கடுத்து நான் ஒன்று என்ன வாங்கலான்னு பார்த்தேன். ஆலமரம் அரச மரம் 2 இன்ச்சு கடையில். அவர் என்ன சொன்னார், ஆலமரமும் சொன்னார். சப்ஸ்கிரைபரு கேட்டேன், அதுலேயே சொன்னாங்க ஆலமரம் நடுங்க அப்படின்ட்டு. சரி பார்ப்போன்ட்டு ஆலமரமே எடுத்துட்டேன். அரச மரம் வந்து 150 ரூபா, ஆலமரம் வந்து 200 ரூபா. சரி இதிலலாம் ரேட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டு அவர்கிட்ட பேரம் பேசலை. ஒரு ஆலமரம் 2 இது ரோஜா செடி மொத்தமாக சேர்த்து 400 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காம்ப்ளிமெண்ட் மாரி ஒரு ரோஜா குட்டி செடி ஒன்று கொடுத்தாரு. நல்லா பெரிய ரோஸா செடி வந்து 2 100 ரூபா. ஒரு ஆலமரம்
அதுக்கு சின்னதாக காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு வந்து குட்டி ரோஜா கொடுத்தாரு. இந்த கடை கூட சூப்பராகுது. இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து 240 சப்ஸ்கிரைபரு. சும்மா இல்லை, 240 சப்ஸ்கிரைபரு. 13 நாளில் 240 சப்ஸ்கிரைபரு. நல்ல ஒரு இது தான். சரி, பண்ணது பண்ணிட்டோம். இன்னும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் இன்னும் அந்த 10 சப்ஸ்கிரைபரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 250 வருவோன்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னொன்று சேனல் பார்த்துன்னுக்கிறீங்க, 87-84% வந்து நான் அந்த இது கூட காட்டுறேன்னே, சேட் ஒன்றா காட்டுறேன்னே, நம்மளுக்கு அந்த இதுலாம் காட்டல, டேட்டா இதுலாம். அதில் வந்து நம்ம சேனலை பார்க்குற 87-84% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் நீங்கள் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் இது இருக்குதுனால தானே பார்ப்பீங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி நான் ஹெல்ப்ஃபுல் தகவல் வந்து இந்த ஆப்பில் குறை நேரம் வேறு எதனா ஆப் யூஸ் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். $179 போட்டுறீங்களாண்ணா? நன்றிண்ணா. அதாங்க கொஞ்சம் நைட்டுங்க, என்ன அதுன்னா எங்கேயாவது போயிடுறேன், இந்த கூட்டு பின்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் குத்தாச்சு. நைட்டு வந்து 6.2. எனக்கு கொஞ்ச நாள் போட்டர் ஆஃப் பண்ணி வைப்போம், இல்லைன்னு வச்சுங்களேன் தலைவலி வந்துடும். ஏன்னா கரெக்டாக தொடும் போது தான் டிங்கு டிங்குன்னு ஆர்டர் வச்சுருந்தோம். செகண்ட் ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். லொக்கேஷன் பக்கத்து சந்தில் இருக்குதுண்ணா, பக்கத்து சந்தில் இருக்குது. நான் சொல்கிறது லொக்கேஷனே பக்கத்து சந்தில் இருந்துச்சு அப்படின்ட்டு. அதே தான். இந்தா அது அப்படி தான் வரும். இது ஏன்னா கஸ்டமர் இதுலேருந்து வருதுல்ல, அப்படி வரும். சரி சரி, நான் அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன். சரிங்கண்ணா. பண்ணியாச்சு. அவ்வளோங்க, இந்த ஆர்டர் குத்து முடிச்சாச்சு. நான் ஓடிபி வேலை ஓடிபி கேட்குது. இந்த போட்டர் எடுக்கிற ஞாபகத்திலே இருக்குது எனக்கு மைண்டு. 3வது ஆர்டர் பிக்கப் பண்ண தாங்க போயின்னுக்கிறேன். இங்கே சும்மா நின்றுந்தேன் ஒரு 5 நிமிஷம். போட்டர்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க ராயப்பேட்டைக்கு. சரி, ராயப்பேட்டை போனால் அங்கேருந்து எதனா ஒரு நல்ல ஆர்டர் மாட்டோம். ஏன்னா இங்கே நின்று எதாவது வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே போய்ட்டு எதனா ஆர்டர் எடுத்துனுக்கலாம். டைம் ஆச்சு. கிழிச்சு ஓட்டின்னு இரு. சரி, பேமெண்ட் யார்? சரிங்க, அவ்வளோங்க, கிளம்பியாச்சு. எதுனா ஒரு ஆர்டர் போடுங்கண்ணா, அப்படியே எத்தனை போவோம். அடையார் போட்டால் கூட நல்லது தான். இங்கே எத்தனை போவோம், ஆடினே இருப்பேன். சுடும் இப்போ. சரிங்க, ஆமாம், ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க பார்சலில். காசு இருந்தாலும் எடுக்க மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் ஆப்போசிட் மாரி. இங்கே 4வது ஆர்டரும் போட்டாங்க, அம்ஜகரைக்கு தான் போட்டாங்க. சரி, இதை மட்டும் எடுத்துன்னு போய் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. சரி, அதையும் போய் கொடுப்போன்ட்டு அம்ஜகரை ஆர்டர் எடுத்துட்டேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். இல்லை, புது ஐடியா ஒன்று யோசிச்சுக்கிறேன். கொஞ்சம் எப்படி நம்ம சேனலை இன்ட்ரெஸ்ட்டாக கூட்டின்னு போகிறது வேறு, அது வேறு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது கை கொடுக்குமான்னு தெரில, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்.
நான் நிறைய யோசிக்கிறேங்க. ஏன்னா புதுசு புதுசாக இருக்குது நான் யோசிக்கிறது கொஞ்சம். புதுசு புதுசானா வண்டியில் நம்ம இந்தமாரி பைக் ஓட்டுறாங்கள அவங்க பண்ணாதது தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் சில பேர் இதை பண்ணிக்கிறாங்க, அது வேறு மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தமாரி யூஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், நம்ம சேனலுக்கு தானே கொஞ்சம் இது தெரிச்சு. ஏங்க இந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க, இதுக்குள்ளே தான் ஆர்ட்ரு போடக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக இதுக்குள்ளே தான் ஆர்ட்ரு போடுறாங்க. கால் பண்ணிப்போம் வெளியே. சரிங்க, இப்போ 4வது ஆர்டர் பிக்கப் பார்த்தாச்சு. நெல்சன் மாணிக்க ரோடு தான், அம்ஜகரை. எப்படியோ இதுக்கு டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இதுவே காலை ஓடிச்சுங்க. ட்ராப் இதுதாங்க. சே அதுதாங்க 4வது ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரான். 4வது ஆர்டர் கொடுத்து மிச்சாச்சு. அண்ணன் இதுக்கு டிப்ஸு வந்து 15 ரூபா கொடுத்தாரு. இப்போ 3வது ஆர்டர் தான் கொடுக்க போயின்னு வரும். நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்குது, நான் எங்கே பார்த்துருந்தேன் ஞாபகம் வர மாட்டேது. சரிங்க, வேறு ஆர்டர் என்ன போட்டாங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். சைதாப்பேட்டை பாரிஸு போட்டுக்கிறாங்க. நான் பாரிஸ் போனால் பார்சல் வரும் வச்சுட்டுக்காரெல்லாம் வந்துனே இருக்கலாம். அதனால டபுள் ஆர்டர் எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக டபுள் ஆர்டராக ஓடின்னு இருக்குல்ல, அதனால் டபுள் ஆர்டர் எடுக்கலான்ட்டு 5வது ஆர்டரு பாரிஸ் எடுத்துட்டேன். பாரிஸ் தேங்க்யூ பா. போட்டு கொடுத்தான். எப்படி போகிற மாதிரி இப்படியே போயிடலாம். பீச்சுக்கு தாங்க போகுது. 5வது ஆர்டர் பார்த்துருப்பீங்க, இதுதான் பெட்டு தான். இது 1:30 மணிக்கு கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. சரி எடுப்போம், போயிடலாம். இது கொடுத்தா எப்படியோ 600 கிட்ட வரும். 600 தாண்டிடும். பீச்சு தான். அண்ணா கண்ணங்கோயில் ஒயின் ஷாப்பு, கண்ணங்கோயில் ஒயின் ஷாப்பு, கிருஷ்ண கோயில். ஆ நன்றிண்ணா. நான் அதை தானே உங்ககிட்ட கேட்டுனுக்கிறேன், நீங்கள் பேசவே மாட்டுறீங்க. அங்கே போட்டு இங்கே நின்றுக்கிறியண்ணா. ஐநூறு மீட்டர் தள்ளி போட்டுக்கிறேண்ணா. ரெகுலராக போடுறது தானே இருக்கும் உங்களுக்கு. 500 மீட்டர் தள்ளி இருக்குது. இந்தாங்க கத்தி எடுத்துன்னு வந்து கட் பண்ணிங்க. கோடம்பாங்க போட்டாங்க. சரிங்களா, 6வது ஆர்டர் கோடம்பாக்கம் தான் போட்டுக்கிறாங்க. அது அப்போ அங்கே வரும்போதே எடுத்தாச்சு. சரி போவோம், என்ன சொல்கிறேன் பார்ப்போம். சரிங்க, 6வது ட்ராப் பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ கால் பண்ணால் உங்களுக்கு வருதா? கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும், உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி சொன்னால் நான் ட்ராப் கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். இப்போ ட்ராப் கஸ்டமர் கால் பண்ணால் யூ கேனாட் கால் கஸ்டமர் பிஃபோர் யூ ரைஸ். புக் பண்ற ஆளுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன்னா, யார் புக்கிங் பிக்கப் பண்ண யார் ஃபோன் பண்ணிருக்காரு, யார் பிக்கப் போட்டிருக்காரு, அது காட்டாதுண்ணா. கஸ்டமர் காலுக்கு தான் கால் பண்ணணும். அண்ணா இங்க வந்து மெட்டீரியல் பிக்கப் தான், ஆனா யாருக்கு அனுப்புறாரு நம்மளுக்கு அது தெரியாது. புரியுது.
இது ட்ராப் இது கஸ்டமர் கேரா? அண்ணா ஆதித்யா இன்ஜினியரிங்ஸ் ஏதோ ஆதித்யா இன்ஜினியரிங்கா? நான் ஏதோ பில் போட்டு தரேன். ஓகே இருக்கு. சரிங்க மேம். இல்லை அதுதான் காட்டல, அவங்களுக்கு கால் பண்ணுறேன். இது 2 பிட்டு அந்த நைலான் ப்ரஷ் இப்போ சொல்லியிருந்தாலே அது 2 பாக்ஸு ஒரு சின்ன கேரி பேக் இருக்கும். இல்லை மேம், எனக்கு இப்போ பிக்கப் ஓடிபியே உங்களுக்கு வரலன்றாங்க. புக் பண்ணுறால் அது ஆதித்யா அவங்களுக்கு கால் பண்ண முடியாதுல்ல. கிளம்பு ஃபஸ்ட்டு, அப்போ தான் இது பண்ணுங்க. சரிங்க, 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. இங்கே எங்கேயாவது இடிக்காமல் இருந்தால் சரி. இப்படி கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம். சின்ன சந்தில் போக முடியுமா? எங்க 7வது ஆர்டரும் போட்டாங்க. இது கொடுத்துட்டு கேக்க நகர் அப்படியே ஆர்டரு. கேக்க நகர் கொடுக்கலாம். ஏன்னா டபுள் ஆர்டர் எடுத்தால் தானேங்க தெரியும் இல்லைங்க. நம்ம இதுவே ஸ்ட்ராட்டஜி ஐடியா எல்லாமே டபுள் ஆர்டர். போய் பார்ப்போம் டபுள் ஆர்டரு எப்படி கை கொடுக்குதுன்ட்டு. ஏன்னா இது பாட்ச் ஏற்கனவே ஒரு பெரிய பாட்ச் இருக்குது. அவனும் பெரிய பாட்ச் கொடுத்தான்னு வச்சுக்க, சோழி முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. எடுத்தாங்க 7வது ஆர்டர் எடுத்துட்டேன். நான் நினச்ச மாரி சின்ன பாட்சு தாங்க, நல்லதில்ல. அவ்வளோதான். இதை எடுத்துன்னு போய் கொடுத்தானா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிட்ருக்கோம். இன்னும் ஒரு ரூபாயை ஓட்டணும். ஆனால் இன்னும் ஒரு 200 அப்படி 250 ரூபா அப்படி ஓட்டணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. வச்சுக்குமா இது இப்படியே வைப்போம். கிலோ போதுரா. ஸ்டார்ட். அங்கே ஜொமேட்டோ இதில் பாருங்கள், தலை ஃபேன் டெலிவரிங் டு தாலி ஃபேன். அது எந்த தலையை சொல்கிறாங்களா, தோனி தலையா அஜித் தலையான்னு தெரில. எப்பவுமே எனக்கு ஆனால் ஒரு தலை தான், தலைனா அஜித் தான், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவருக்கு தானே அந்த ஃபஸ்ட்டு இது வந்துச்சு. இன்னொன்று, அவங்கக்கிட்ட ஆர்டர் புக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ரேப்பிடோ வருது அப்படி எல்லாம் சொல்லுங்கண்ணா. அவங்க என்ன சொல்கிறாங்க, தெரிலன்றாங்க. நீ ட்ராப்பு கஸ்டமருக்கு கால் பண்ணு, என்னால் கால் பண்ண முடியாது. எனக்கு ஓடிபி சொல்லாமல் ட்ராப் கஸ்டமருக்கு கால் பண்ண முடியாது. அதனால் சரிண்ணா, நீங்கள் ஓடிபி மட்டும் அவங்களுக்கு தெரிலனாலும் அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவங்க கஸ்டமர் கால் பண்ணி அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கடுத்தது இது பண்ணாங்க. ஓடிபி சொன்னா 2968. அதுதாங்க. இது எத்தனாவது ஆர்டரு? இது 6வது ஆர்டரு. 6வது ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. 7வது ஆர்டர் ட்ராப்புக்கு போகிறோம். இன்னொன்று, இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணாருங்க, அண்ணன் முரளி அண்ணன்ட்டு இருக்கிறாரு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் 300 சில்லற ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அதை அட்டன் பண்ணிட்டு ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது 262 ரூபான்ட்டு கேட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். நான் 62 ரூபா வந்தது. அதுக்கடுத்தது அது அப்படி தான் வருமா, அது எறறான். நீங்கள் ஆனால் போயிட்டு அந்த ஆர்டர் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா ட்ராப் லொக்கேஷனில் 300 சில்லற தான் வருமா. அவர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கும் அவ்வளோ தெரியாது. எனக்கு அவர் சொன்னார். அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ணன் பேர் முரளி அண்ணா. அவர் கால் பண்ணார். கால் பண்ணி சொன்னாப்புல, இதுமாரி இருக்குதுப்பா, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி முரளி அண்ணா. எங்க 7வது ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன். இதுவா கால் பண்ணுவோம் எங்கே. நான் படையா ஏஜென்சியா? ஆமாம் அண்ணா. கொடுத்துட்டேண்ணா அவர்கிட்ட. பேமெண்ட் போகலாம், 5 ஸ்டாரே போகலாம். அதுதாங்க 7வது ஆர்டரும் கொடுத்தாச்சு.
இப்படியே நிற்போம். எட்டாவது ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி போகணும். இது இங்கே தான் நினைக்கிறேன். கால் பண்ணுவோம். பேமெண்ட் யாருண்ணா? சரிங்கண்ணா. ஆ அவ்வளோதாங்க. எட்டாவது டெலிவரி என்னன்னு தெரில. என்னன்னு பார்த்தா எது ஏதோ வண்டி இதுன்னு நினைக்கிறேன். லைட்டு டூம் லைட்டுன்னு நினைக்கிறேன். வண்டி இதுவோ பைக் இதுவோ கார் இதோ எதுன்னு தெரில. எட்டாவது ஆர்டர் இங்கே தாங்க குத்தாச்சுங்க. குத்துட்டு கிளம்புறேன். ரொம்ப இல்லை, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன் பேசி. 5 கிலோமீட்டர் பிக்கப்பு கீழ்பாக்கு தான், வீட்டுக்கிட்ட தான். சரி, நான் ஏதோ கீழ்பாக்குன்னு பார்த்து எடுத்துட்டேன். கிலோமீட்டரை கவனிக்கல. கிலோமீட்டரை பார்த்தோன்னே 5 கிலோமீட்ரு. ஏண்டா வேணான்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். எப்படியோ கேன்சல் ஆயிடுச்சு. 9வது ஆர்டரும் போட்டாங்க. மயிலாப்பூர் தான் போட்டுக்கிறாங்க. இங்கேருந்து எடுத்துக்குன்னு அடையார்லேருந்து எடுத்துக்கின்னு மயிலாப்பூர். சரி, வீட்டுக்கு கொஞ்சம் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு குட்டி ஆர்டரு எதுனா ஒன்று பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்போ போர்ட்டர்லேருந்தே ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துன்னு போய்டும். ஓகே தோல, அவ்வளோதான் எடுத்தாச்சு. மயிலாப்பூர் விவேகானந்த காலேஜ். இதை கொடுத்துட்டு எதுவும் எடுக்க முடியாதுன்னு 4 மணிக்கு கொடுத்துடலாமா? இன்னும் ஒரு அரை ஹவருக்கு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஏங்க இன்னொரு ஆர்டரும் போட்டுக்கிறாங்க. ஸ்கின் ஃபவுண்டேஷன் பக்கத்தில் 900 மீட்ரு மயிலாப்பூர். இதை எடுத்துட்டோன்னா போயிடலாம். வாங்க எடுப்போம். அவ்வளோதான். 10வது ஆர்டருங்க. 10வது ஆர்டரே எடுக்க மாட்டேன். அதிசயமாக இன்றைக்கி 10வது ஆர்டர் எடுத்துட்டேன். மேலே வந்துட்டேன். நாங்கள் 10வது ஆர்டரு எதாச்சு. ஃபஸ்ட்டு 9வது ஆர்டர் கொடுத்துருவோம். ஏன்னா அதுதான் ப்ரையாரிட்டி. நான் அப்ளை பண்ணிட்டீங்களா? 88 சரி அப்ளை பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டுக்கிறாங்க அப்ளை. சரிங்க, 9வது ஆர்டரும் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக 10வது ஆர்டருக்கு போக வேண்டியதான். கண்டினியூ பண்ணுறாங்க. 10வது ஆர்டர் போயிட்டு சரி கரெக்டாக இருக்கும். டோட்டல் ஏர்னிங்கை மட்டும் பார்த்துட்டேன்னா கிளம்பினே இருக்கும். போர்ட்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. போர்ட்டர் 117 ரூபா. லாஸ்ட் ஆர்டர் 750 ரூபா. இவன் வந்தாலே கொஞ்சம் தலைவலி போடா. போர்ட்டரில் 781ங்க. கால்குலேட்டர் கொஞ்சம். போர்ட்டல் 781. ரேப்பிடோ வந்து இருங்களா, ரேப்பிடோ வந்து 489. டிப்ஸு வந்து ஒரு 30. டோட்டல் ஏர்னிங்கே பாருங்கள் 1300 போர்ட்டர் ஒரு 781, ரேப்பிடோ ஒன்று 458. சூப்பராக முடிஞ்சிச்சு இன்னைக்கு. டோட்டல் ஏர்னிங் 1080 மொத்தம் ஏர்னிங் வந்து 1300. கரெக்டாக முடிச்சிட்டோமா?
டைமு இப்போ பார்த்தீங்கன்னா 4:31. 4:30 மணிக்கா முடிஞ்சிச்சு. 4:31. இப்போ நம்ம வீட்டுக்கு போனோம். அதுக்கு ஒரு 25 நிமிஷம் காட்டுது. பரவாயில்ல போவோம்.